புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 21 இறைவார்த்தைகள் 15 தொடக்கம் 19. தம் சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞராக இருந்தபோது நீயே இடையை வரிந்து கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பம் இல்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டு இயேசு இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். சிந்தனை. இயேசு பேதுருவிடம், நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று 3 முறை கேட்கிறார். பேதுருவும் ஆம் என்று பதிலளிக்கிறார். ஆயினும் இயேசுவின் 3 கேள்விகளும் ஒரே மாதிரியாக தோன்றினாலும் அவற்றிலே வேறுபாடு இருக்கிறது என்று இறையியலாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். முதலாவதாக, யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்கிறார். இதன் மூல மொழியாகிய கிரேக்க மொழியின் அர்த்தம், இந்த கேள்வியை கேட்ட இயேசுவின் எதிர்பார்ப்பு என்னவென்றால், பேதுரு முற்று முழுதாக தன்னை கையளிக்கும் தியாக அன்பை கொண்டிருக்க வேண்டும் என்பதே ஆகும். ஆனால் பேதுரு வெளிப்படுத்துகின்ற அன்பு அதிக பாசமுள்ள நட்பு ரீதியான அன்பாகும். இது பெரும்பாலும் ஆழமான மனித நேயம் சார்ந்த அன்பாகும். இரண்டாம் முறையும் அதே அர்த்தப்படவே இயேசு கேட்கிறார். பேதுருவும் அதே மாதிரியான பதிலையே அளிக்கிறார். மூன்றாம் முறையாக இயேசு இறங்கி வந்து பேதுருவின் பதிலுக்கான கேள்வியை மாற்றி கேட்கின்றார். பேதுருவின் மூன்றாவது பதிலும் ஒரே மாதிரியாகவே இருக்கிறது. இங்கு இயேசு என்ன செய்கிறார் என்றால், பேதுருவின் நிலைக்கு இறங்கி வந்து தியாகம் நிறைந்த அன்பிற்கு பதிலாக அவரது வரையறைக்குட்பட்ட அன்பை, அதிக பாசத்துடன் அன்பு செலுத்தும் அவரது தற்போதைய திறனை ஏற்றுக்கொள்கிறார். இதனை உணர்ந்த பேதுரு தனது பலவீனத்தையும் இயேசு அழைக்கும் தியாக அன்பை அந்நேரத்தில் தன்னால் கொடுக்க முடியாதிருக்கின்ற இயலாமையையும் ஏற்றுக்கொள்கின்றார். எனினும் உரையாடலின் இறுதியில் பேதுரு தமக்காக மறைச்சாட்சியாக சாவடைவார் என்பதை இயேசு எடுத்து கூறுகின்றார். இவ்வாறு பேதுரு சாவால் கடவுளை மாட்சிப்படுத்துவார் என்கிறார். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்கிறார் இயேசு. முழுமையான தியாக அன்புக்கு பதிலாக பேதுரு அதிக பாசம் நிறைந்த
மனித நேயம் சார்ந்த அன்பை கொண்டிருந்தாலும் இயேசு 3 வகையான பணிகளை அவருக்கு கொடுக்கிறார். முதலாவதாக, என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்கிறார். அதன் அர்த்தம் நம்பிக்கையில் பலவீனர்களாகவும் ஆரம்ப இறைவார்த்தை போதனைகள் தேவைப்படுபவர்களையும் நன்கு கவனித்து கொள்ள வேண்டும் என்பதாகும். இரண்டாவதாக, என் ஆடுகளை மேய் என்கிறார். இதன் மூலம் நம்பிக்கையில் முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவர்களை வழிநடத்த வேண்டும் என்ற பணியை கொடுக்கின்றார். மூன்றாவதாக, என் ஆடுகளை பேணி வளர் என்பதன் மூலம் நம்பிக்கையில் முதிர்ச்சி அடைந்தவர்களை இறைவார்த்தை மற்றும் வாழ்வின் உணவாகிய நற்கருணை பற்றிய ஆழமான புரிதலை ஊட்டி வளர்க்க வேண்டும் என்பதை இயேசு சுட்டி காட்டுகிறார். பேதுரு குறைபாடு உள்ளவராகவும் இயேசு தன்னிடம் கேட்கும் அன்பை வெளிப்படுத்த இயலாத குற்ற உணர்ச்சியாலும் சோர்வாலும் தவித்தாலும் இயேசு இந்த இறை பணியை அவரிடம் ஒப்படைக்கின்றார். இயேசு என்னையும் அத்தகைய முழுமையான தியாக அன்பு வாழ்வுக்கு அழைக்கிறார் என்பதை இன்று சிந்திப்போம். நாம் குறைபாடுள்ளவர்களாக இருந்தாலும் பல வழிகளில் தவறுகின்றவர்களாக இருந்தாலும் இயேசு நம்மிடம் இறை பணியை ஒப்படைத்துள்ளார். நம்பிக்கை இல்லாதவர்களை இறைவார்த்தையால் போஷிக்க வேண்டுமென்றும் நம்பிக்கையில் வலிமையானவர்களை மேலும் வலுப்படுத்தி உற்சாகப்படுத்த வேண்டுமென்றும் அவருடைய தூய அன்பின் கருவிகளாக இருந்து நாம் பணி செய்ய வேண்டுமென்றும் இயேசு எம்மை அழைக்கின்றார். செபம். ஆண்டவரே, நீர் எம்மிடம் ஒப்படைத்த பணியை முழுமையாக நிறைவேற்ற எங்களுக்கு அருள் தாரும். ஆமென்.